நன்றாக படிக்கிறதுக்கு பக்தர்கள் இங்குள்ள அம்பாலை வந்து வேண்டிட்டு செல்றாங்க. நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா பக்தர்கள் இங்க இருக்கிற வந்து சாரதாம்பாளுக்கு நாம புடவை சாத்தி நம்மளோட நேர்த்திக்கடனை வந்து செலுத்திக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள்னே சொல்லலாம் நாம. இப்போ இந்த ஸ்தலத்தோட பெருமை பார்த்தீங்கன்னா பிரதான தெய்வமாக இருக்கும் சாரதா தேவியின் திருமேனி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன்னால செஞ்சிருப்பாங்க. வலது கையில வந்து தேன் குடத்தையும் முன் கையில சின்முத்திரையும் முன் இடக்கையில புத்தகத்தையும் ஏந்தி அமர்ந்த நிலையில சாந்த ஸ்வரூபினியா அருள்பாலிக்கும் அம்பால நாம வந்து தரிசனம் பண்றோம். இந்த சாரதா தேவி கோயில் வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்க நான் சொன்னேன் இல்லையா, விழாக்கள் வந்து சிறப்பா கொண்டாடுறது பாத்தீங்கன்னா 10 நாட்கள் வரைக்கும் கொண்டாடுவாங்களாம். சங்கடகர சதுர்த்தி, கிருத்திகை, பிரதோஷம், சங்கரர் ஜெயந்தி, இந்த மாதிரி விழாக்கள் வந்து இங்க நடைபெறுமா. இந்த ஸ்தலத்தின் தலையாய பெருவிழா வந்து 10 நாட்கள் வந்து இங்க கொண்டாடுறாங்க. அது வந்து நவராத்திரி விழா. மகா அபிஷேகத்துடன் நவராத்திரி பூஜைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா லட்சார்ச்சனை அப்படின்னு, அதனை அடுத்து 4 நாட்கள் வந்து தேவி மகாமித்யம் பாராயணம் நடைபெறும். நவமி அன்னைக்கு சத சண்டி யாகம், தசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வித்யாரம்பம் பூஜை வந்து நடைபெறும். இந்த கோயிலில் சாரதாம்பாள் சரஸ்வதி ஸ்வரூபமாக அருள்பாலிக்கிறாங்க. குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து வித்யாரம்ப பூஜையில் கலந்து கொண்டோம் அப்படின்னா அவங்க வந்து நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வருடம் வந்து நடைபெறும் இந்த பூஜை. குழந்தைகள் வந்து கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. நவராத்திரி நாட்கள்ல பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி மற்றும் கஜலட்சுமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல தன்னை அருள்பாலிப்பாளாமா. நவராத்திரி விழா காலங்கள்ல அம்மன் தங்கத்தேர்ல தினமும் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசனமும் தருவாங்க. தலத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு 12 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் சிருங்கேரியில் துங்க பக்த்ரா நதி இருக்குது இல்லையா, அங்க வந்து ஒரு மடமும் கோவிலும் எழுப்பி சாரதா தேவியை வந்து பிரதிஷ்டை செஞ்சாரு. காலப்போக்குல அது ரொம்ப புகழ் பெற்று இருந்து அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் பல பக்தர்கள் வந்து வர தொடங்கினாங்க. அப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கோயமுத்தூரை சேர்ந்த ஒரு பிரபல தொழிலதிபர் வந்து சிருங்கேரி சாரதா பீடத்துக்கு போய் அவர் பார்த்திருக்கிறாரு. அந்த அபினவ வித்யா தீர்த்த மகா சுவாமியை சந்திச்சு ஆசி பெற்றதுக்கு அப்புறமா கோயமுத்தூர்ல வந்து சாரதாம்பாள் கோயிலை ஒன்று வந்து கட்டணும் அப்படின்னு அவர் வந்து அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாராம். அதே சமயத்துல சூலூரை சேர்ந்த நஞ்சுண்டையர் என்ற பக்தர் ஒருவரும் சுவாமியிடம் ஆசி பெற்று வந்திருக்கிறாரு. அவங்க கிட்டையும் கோயமுத்தூர்ல சாரதாம்பாள் கோயில் கட்ட ஒரு இடம் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்த நாளே அந்த சகோதரரும் மகா சுவாமிகளை சந்தித்து அவர் வந்து கோயமுத்தூர்ல வந்து முக்கிய பகுதியாக இருக்கின்ற நம்ம இந்த ரேஸ் கோர்ஸ்ல தான் அந்த சாலையில 1 ஏக்கர் நிலத்தை வந்து கொடுத்து அந்த சாரதா தேவி கோயில் கட்டுறதுக்காக தெரிவிச்சிருக்கிறாங்க. பக்தர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து கோவில் வந்து நல்லபடியா கட்டி முடிச்சாங்க. கட்டுமான செலவு எல்லாத்தையுமே வந்து அந்த தொழிலதிபரை ஏத்துக்கிட்டாங்களாம். 1979ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் தேய்பிறை சஷ்டி தினத்துல ஸ்ரீ சாரதா தேவி கோயில் கும்பாபிஷேகம் வந்து நல்லபடியா விமரிசையா வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிசயத்தோட அடிப்படையில சிருங்கேரி மடத்தில் உள்ள சாரதாம்பாள் கோயில்ல நடக்கும் பூஜை முறைகள் அப்படியே இங்க நடக்கிறது தான் ஒரு தலை சிறந்த சிறப்பு அம்சம். ஆமா, இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் அதுதான். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். நீங்க கோயமுத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள், ஒவ்வொரு ஸ்தலங்களை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு கோயிலோட வரலாறு, ஸ்தல புராணத்தை பற்றி அதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.